பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்குள்ள செய்தியுடைய தலைப்பு கொடுப்பது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொடுப்பதுதான் பெரிய ஜீவ ஊற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் இக்காரியத்தை குறித்து சொல்லும்போது, பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே மேல். இது யார் சொன்ன வார்த்தைகள்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். இயேசுவினுடைய வார்த்தைகள் சுவிசேஷத்தில் இருக்கின்றன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தில் வார்த்தைகள் இருக்கின்றன. எந்த சுவிசேஷத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கிறீர்கள்? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதை நலம் பாக்கியம் என்கிற வார்த்தைகளை எந்த சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்தீர்கள்? ஒரு சுவிசேஷத்திலும் இல்லை, வேதத்தில் இல்லை. ஒரு சுவிசேஷத்திலும் இல்லாத வார்த்தைகளை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இயேசு சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று. பிரியமானவர்களே, அப்படியான இயேசு சொல்லாத வார்த்தைகள் அல்ல இவை. இயேசு சொன்ன வார்த்தைகள், ஆனால் அது எழுதப்படாத வார்த்தைகள். விளக்கமாக இயேசு சொன்ன பல காரியங்கள் ஒருவர் மூலமாய் மற்றவருக்கு வந்து அந்த செய்தி பரவிக்கொண்டே இருந்தது. வாய்மொழி சொல். பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, பல காரியங்கள் எழுதப்படவில்லை. எழுதப்படாமல் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றுதான் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று. எழுதப்படாத வார்த்தையாயிற்றே என்று பவுல் தள்ளாதபடி சொல்லப்பட்ட வார்த்தையையும் தள்ளிவிடக்கூடாது என்று அத்தனை கருத்தாய் அந்த வசனத்தை பற்றி பிடித்தான். எங்கே எழுதியிருக்கிறது என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஆனாலும் பரிசுத்த பவுல் இது இயேசுதான் சொல்லியிருக்கிறார் என்று பரிசுத்த ஆவிக்குள் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு அவ்வளவு வைராக்கியமாக இருப்பானால், இப்பொழுது அது நமக்கு எழுதப்பட்ட வாக்கியமாக இருக்கும் பொழுது நாம் எவ்வளவாய் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பவுல் அவ்வளவு வைராக்கியமாக இன்றைக்கு சொல்வாரானால், நமக்கு எழுதப்பட்ட வாக்கியமாய் கொடுத்திருக்கும் போது நாம் கொடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கொடுத்தார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்றான். அப்படி இருக்கிறதா? உங்களுக்கு காண்பித்தேன் என்று இருக்கிறார். He set himself a model. தன்னையே ஒரு முன்மாதிரியாக வைத்தார். கொடுப்பதற்கு பவுல் தன்னை உதாரணமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். என் பிரியமான சகோதரனை, சகோதரியே, எத்தனையோ காரியங்களுக்கு நம்மை முன்மாதிரியாக வைக்க நாம் விரும்புகிறோம். கொடுப்பதில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாய் அவர் வைத்திருந்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:6. என்னவென்றால், நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலமும் வந்தது. நான் இப்பொழுதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். தன்னுடைய ஜீவனையே கற்றிருக்கென்று ஊற்றி விடுவதற்கு பவுல் ஆயத்தமானான்.
தன்னை கொடுப்பதற்கு பவுல் ஆயத்தமாக எப்பொழுது இருந்ததினாலே தன்னுடையவைகளை கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடையவைகளை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதற்கு முன்பு உங்களை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். உங்களை கற்றென்று நீங்கள் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் வறுமையிலும் வருத்தத்திலும் வாட்டத்திலும் இல்லாமையிலும் இயலாமையிலும் இருக்கிறோமே, நாங்கள் கர்த்தருக்கு எப்படி கொடுப்பது? என் அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் நெருக்கங்கள் அதிகமாக இருக்கின்றனவா? கர்த்தருக்கு கொடுக்க முடியாதபடிக்கு மிகுந்த பாரத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரையே கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்தி விடுங்கள். முடியாது என்கிற இருக்கிற உங்கள் கண்ணீரையே அவருடைய பாதத்திலே ஊற்றி விடுங்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காணிக்கை தான். ஆனாலும் பரிசுத்த பவுல் காட்டுகிற உதாரணத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டிருக்கையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த தரித்திரத்திலே சந்தோஷமாய் கொடுத்தார்கள். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு உதாரணமாய் கொடுங்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் அப்படி கொடுக்க உங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறார். பொதுவாக நான் பார்ப்பேன், ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது வலது கை கொடுக்கும்போது இடது கையானது வலது கையை பிடித்து கொள்கிறது. அப்படி கொடுக்கிறேன். நான் யோசிப்பேன், அது எதற்கு அப்படி செய்யறேன்னா மரியாதையை நான் நினைக்கிறேன். கொடுப்பதை கூட இழுத்து பிடிக்கிறதோ இந்த கையை. என் பிரியமான சகோதரனே, சுவாபத்தின்படி நமக்கு கொடுக்க பிரியமில்லாமல் இருக்கிறார். மனிதன் தந்திரசாலியாக இருக்கிறான். சின்ன பிள்ளைகள் சொல்லும், நீ அரைப்படி பொறி கொண்டு வா, நான் அரைப்படி தவிடு கொண்டு வருகிறேன், 2 பேரும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடலாம் என்று. இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? ஒரே கொண்டு வந்தாலும் எதையுமே கொடுக்கவில்லை. அப்படி இன்றைக்கு புத்திசாலித்தனமாக இருப்பதுதான் உலகத்தின் வழக்கம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சுவாபத்தில் இல்லாவிட்டால் எப்படி கொடுப்பது? பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே இப்படி சொல்லுகிறார். முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது தங்களுடைய கர்த்தருக்கு கொடுப்பதற்கு முன்பு தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய தாளந்து, என் சுகம், என் ஜீவன் எல்லாம் உமக்கே சொந்தம். அப்படி அர்ப்பணித்து நாம் பழகுவோமானால் கொடுப்பதிலே நாம் பழகிவிடுவோம். ஆகவே முதலாவது நாம் நம்மை தேவனுக்கென்று அர்ப்பணித்து விட வேண்டும். நான் உமக்குத்தான் சொந்தம் என்று நம்மை தேவனுக்கென்று முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எவைகளையெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார்? ஆபேலையும் காணிக்கை. யாரை முதலாவது ஏற்றுக்கொண்டார்? காணிக்கை கொடுப்பவரை. 2வது எதை ஏற்றுக்கொண்டார்? காணிக்கை. இதுதான் தேவனுடைய சட்டம். ஆகவே நம்மை முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் எதையும் விட்டு கொடுத்துவிடும். எல்லா பிள்ளைகளும் இல்லாவிட்டால் பொதுவாக பிள்ளைகளை விட்டு கொடுக்கும். வளர 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 நாம் கொடுப்பதில் பின்தங்கி விடுகிறோம். அருமையானவர்களை, என்னை பொறுத்தவரையிலும்
என்னை கொடுப்பதிலே என் கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். நான் எதையும் கொடுப்பதிலே பின்வாங்கி போனதே இல்லை. என் ஆண்டவருக்குள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, சிறு பிள்ளையிலே நமக்கு அந்த சுவாபம் வருகிறது. ஒரு முறை நான் திருநெல்வேலி பட்டணத்திலிருந்து பாளையங்கோட்டை பட்டணத்துக்கு செல்ல வேண்டும். அப்போது நான் பஸ்ஸில் ஏறுவதற்கு 2 அணா, அதாவது இன்றைக்கு ஒரு 15 காசு இருக்கலாம். அந்த 2 அணா மாத்திரம்தான் என்னிடத்தில் உண்டு. நடக்க முடியாத ஒரு சப்பானி என்னிடத்தில் கையை நீட்டினான். நான் அவனுக்கு அதை கொடுத்து விட்டு, நான் கடவுள் இல்லாதவன், ஆனால் என் மனதில் ஒரு எண்ணம், எனக்கு கால் இருக்கிறது, நான் நடப்பேன் என்று அந்த 3 மைல் தூரம் நான் நடந்து போனேன். சிறு பிள்ளையிலேயே நான் கர்த்தரை விசுவாசியாவிட்டாலும் அவர் எனக்குள்ளே இந்த சுவாபத்தை கொண்டு வந்தார். அந்த சுவாபம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுக்கு கொடுப்பதற்கு என்ன கட்டாயம்? ஏன் கொடுக்க வேண்டும்? நான் சம்பாதித்து ஏன் கொடுக்க வேண்டும்? நான் பாடுபட்டு மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வருகிறது. ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் முதல் பகுதி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் முதல் பகுதி. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆம், இதுதான் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்பு என்றால் என்ன அர்த்தம்? குடி உரிமை. இப்ப நான் இந்தியாவின் பிரஜை. நல்ல தமிழ் வார்த்தையை சொல்ல முடியாமல் நான் பிரஜை என்ற வார்த்தையை உபயோகிக்கிறேன். ஏன்னா நல்ல தமிழ் வார்த்தை வேறு விதமாக இருக்கிறது. குடிமகன் என்று இருக்கிறது. நாம் இந்தியாவின் பிரஜையாக இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் எங்கே பிரஜையாக இருக்கிறோம்? பரலோகத்தில். இந்தியாவில் இருக்கும்போது நம்முடைய சரீரத்துக்கு இந்தியாவின் சட்டம். ஆனால் நம்முடைய உண்மையான அரசாங்கம் பரலோகம். நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் உண்மையான சட்டம் பரலோகத்தின் சட்டம். ஆகையினால் பரலோகத்தின் சட்டத்தை படி வாழுகிற நாம் உலகத்தாரை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். உலக சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிற உலக மக்கள், பரலோகத்தின் சட்டத்துக்கு உட்பட்ட பரலோக மக்களாகிய நாம் உலக மக்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறபடியினாலே நாம் கொடுக்கிறவளாக இருக்கிறோம். நாம் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ரிசீவிங் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட். பெற்றுக்கொள்வதுதான் உலகத்தின் ஆவி. Giving is a spirit of heaven. அருமையானவர்களே, ரிக்கி கார்டன் என்ற ஒரு அமெரிக்கர் பிரசங்கம் பண்ண நம்முடைய சபைக்கு வந்தார். அவர் பிரசங்கம் முடித்து என்னுடைய அறைக்கு வந்தவுடனே அவருக்கு காணிக்கை கொடுத்தேன். அவர் அதை வாங்கி என்னையே முறைத்து பார்த்தார். உடனே தன் பையிலிருந்து டைரி எடுத்து எழுதி எனக்கு காட்டினார். This is the first Indian pastor who has given me offering. எனக்கு காணிக்கை கொடுத்த முதல் இந்திய போதகர் இவர்தான் என்று. ஒரு விதத்தில் சந்தோஷம், ஒரு பக்கத்தில் துக்கம். இந்தியர்கள் அமெரிக்க இடத்தில் வாங்குறவர்களாக இருக்கிறார்கள். We are cheating the innocent American souls. ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. அருமையானவர்களே, வாங்குகிறதை பார்க்கிறோம், கொடுப்பது. நாம் கொடுக்க வேண்டும். யார் தருவார் என்று இருப்பது உலகத்தான். யாருக்கு கொடுப்பது என்று இருப்பது கிறிஸ்தவர்கள். அருமையானவர்களே, சரி, யாருக்கு கொடுப்பது? நம்மளை கொடுப்பது எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமாய் வாழும். நீதிமொழிகள் 9:3-9. முதலாம் தேவனை கனம் பண்ணும் போது
வாயின் வார்த்தையினாலே மாத்திரமல்ல, உன் பொருளினாலே கனம் பண்ணு. கர்த்தருக்கு உன்னுடையதை கொடு. இன்றைக்கு ஊழியத்துக்கு பணம் இல்லாமல் செய்ய முடியாது. போதகர்கள் கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். அந்த சமயத்தில் நம்ம காதை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வோரும் உண்டு. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்காக கொடுத்து வெட்கப்பட்டு போனவள் ஒருவராகிடவில்லை. திருப்பதியிலே காணிக்கை எண்ண முடியாதபடி கரங்கள் வலிக்கின்றன. போட்டி போட்டுக்கொண்டு மற்றொரு கோயில் வளர்கிறது. கிறிஸ்தவன் கைகள் தளருகின்றன. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியத்தை தாங்கும் கரத்தை தளர விட்டு விடாதே. கொடுப்பதிலே குறைந்து போகாதே. நீ தேவனுக்கென்று கொடு. கர்த்தருடைய ஊழியம் வளர்வதற்காக மனசார கொடுங்கள். அருமையான பிள்ளை, கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம். தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அருமையான பிள்ளை, we must possess the money. The money should not possess us. பணத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு நாள் காலை டிவியிலே ஒரு செக்குலர் மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பெரிய, அவர் பேசுவது, அவர் ஒரு நாஸ்திகர். அந்த நாஸ்திகர் பேசும்போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் இந்த கருத்தை சொன்னார்: பணம், உறவு, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மணி, இந்த ரெண்டும் நமக்கு ரொம்ப பிரியமான காரியம். உறவும் வேண்டும், பணமும் வேண்டும். அவர் சொன்னார், பணத்தை பயன்படுத்துங்கள், உறவை நேசியுங்கள். பணத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்கள் எஜமானாக இருந்து பணத்தை பயன்படுத்துங்கள், உறவுகளை நேசியுங்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், உறவுகளை பயன்படுத்தி பணத்தை நேசிக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிறது. We love money. Actually we have to love our relatives. ஆங்கிலத்தில் பேசவே கூடாது என்று தான் நான் பிரயாசப்படுகிறேன். உறவுகளை அதிகமாய் நேசிக்க வேண்டும். உறவுக்காக எது பயன்பட வேண்டும்? பணம். ஆனால் நாம் உறவை பயன்படுத்தி பணத்தை சம்பாதி. ஒருவரோடு பழகினால் என்ன லாபம்? இவர் வீட்டுக்கு போனால் பணம் தருவாரா? இவரோடு பழகினால் எனக்கு லாபமா? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் மற்றவர்களை குறித்து எப்படி பேசினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உறவுகள் என்பது பணம் சம்பாதிக்க அல்ல. உறவு என்பது நேசிக்க, பணம் என்பது பயன்படுத்த. ஆகவே எப்போதும் பணம் கிடைத்த உடனே இதை எப்படி பயன்படுத்துவோம் என்று இருக்க வேண்டுமே தவிர அதன் மீது ஒரு நேசம் வரக்கூடாது. இது சரியாக பயன்பட வேண்டும் என்று. அருமையானவர்களே, கொடுப்பதற்காக நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இன்றைக்கு கிடியன் இன்டர்நேஷனலுக்கு கொடுக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் வலுக்கட்டாயமாக நம் மீது சுமத்தப்பட்ட சந்தர்ப்பம் அல்ல. நம்முடைய இருதயத்தை கத்து தட்டி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். எனக்கு ஊழியம் செய்ய பல்லாயிரக்கணக்கான மக்கள் என் வேதத்தை வாசிக்க உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கிடியன் இன்டர்நேஷனல். இந்த காலையிலே பிரியமானவர்களே, உங்கள் கையில் கொடுக்க காசு கொண்டு வந்திருப்பீர்கள். ஆனால் இது தேவன் கொடுத்த ஈவு. கொடுக்கின்ற சந்தர்ப்பமும் கொடுக்கின்ற பொருளும் தேவன் அருளிய ஈவுகள். இதற்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்கள். அருமையானவர்களே, ஆகவே நாம் கொடுக்க ஆரம்பித்தால் நம்மிடத்தில் தெய்வீக சுபாவம் உண்டாகிறது. பிதா தன்னுடைய குமாரனை கொடுத்தார், குமாரன் தன்னையே கொடுத்தார். நாம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மிடத்தில் யாருடைய சுபாவம் உண்டாகிறது?
தேவனது சுவாபம் உண்டாகிறது. கர்த்தருடைய சுவாபங்கள் நமக்கு உண்டாகின்றன. அருமையானவர்களே, பணத்தை மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வேண்டும். சமயம் இல்லாததினால் நீ வீட்டிலே போய் இதை வாசியுங்கள். ஆனால் வேத பகுதியை மாத்திரம் சொல்லுகிறேன், இப்போது வாசிக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33, 34, 35 இந்த 3 வசனங்களை வீட்டில் போய் வாசியுங்கள். 33 முதல் 35 வரையிலும். இது நல்ல சமாரியனை பற்றிய ஒரு சம்பவம். இந்த நல்ல சமாரியன் தேவ சொன்ன ஓமை அல்ல. இந்த நல்ல சமாரியன் ஒரு சரித்திரபூர்வமான ஒரு உண்மையையே ஆண்டவர் இங்கு சொல்லி இருக்கிறார். எங்கே பாருங்கள், அந்த சமாரியன் முதலாவது செலவழித்தது அவனுடைய நேரத்தை. பிரயாணமாய் போகிற அவன் பிரயாணத்தை நிறுத்தி நேரத்தை எடுத்தான். சகோதரர் ஜெயபாண்டியராஜ் நம்மிடத்தில் முதலாவது என்ன கேட்டார்? ஜெபம். ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன தேவை? நேரம். நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். வேதம் வாசிக்க, சத்தியத்தை சொல்ல, அவரோடு பேச நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். நேரம் ஒரு காணிக்கை. அருமையானவர்களே, பரபரப்பான இந்த வாழ்க்கையிலே கொஞ்ச நேரத்தை தேவனுக்கு ஒதுக்குவது கர்த்தருக்கு மிக பிரியமான ஒரு காரியம். அடுத்ததாக அவன் காயம் கட்டினான். எல்லாரும் காயம் கட்ட முடியாது. பிரியமானவர்களே, நாம் வியாதியாக இருக்கும்போது சில சமயத்தை சொல்லுவோம், அந்த நர்ஸ் வந்தால் நல்லது என்று. ஏன் அப்படி சொல்கிறோம்? அவர்கள் கையாளுகிற விதம், ஈவன் ஒரு இன்ஜெக்ஷனை போட ஆரம்பித்தாலும் அவள் கையாளுகிற விதத்தில் சொல்லுகிறோம். திறமை இருக்கிறோம், வலியே இல்லை என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இவன் காயம் கட்டினான். காயம் கட்டுவது அவருடைய தாளந்து, திறமை. அதை பயன்படுத்தினான். என் பிரியமான சகோதரி சகோதரிய, சொன்ன உடனே இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இன்றைக்கு பாடினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தங்களுடைய தாளந்துகள் பிள்ளைகள் தேவனுக்காக பயன்பட வேண்டும். உங்கள் தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா? அருமையானவர்களே, பேச தெரிந்த நீங்கள் தேவனுக்காக பேசுகிறீர்களா? நீங்க தான் மைக்கை விடவே மாட்டீங்களே பாஸ்டர். இங்கல்ல, தெருக்களிலே, சாலை சந்திப்புகளிலே கர்த்தருக்காக பேசினீர்களா? கிராமத்திலே பேசினீர்களா? அருமையானவர்களே, அடுத்ததாக தன்னுடைய கழுதையில் அவரை ஏற்றினான். தன்னுடைய பொருளையே கொடுத்தார். பிரியமானவர்களே, சொந்த கார் வைத்திருவர்களுக்கு சொல்லுவேன், நான் உள்பட புறப்படும் போது வழியே நடந்து போகிற விசுவாசிகள் இருந்தால், அல்லது நீங்கள் இந்த சகோதரை காணும்போது உங்கள் கார்களில் ஏற்றி கொண்டு வருவீர்களா? உங்கள் வாகனத்தை, உங்கள் பொருளை கொடுப்பீர்களா? அருமையானவர்களே, இவன் கழுதையில் அவளை ஏற்றி கொண்டு போனான். தன்னுடைய பொருளை கொடுத்தான். அடுத்ததாக சத்திரத்திலே அவன் பணத்தை கொடுத்தான். கடைசியாக வருகிறது பணம். இவை எல்லாவற்றையும் கொடுத்ததினாலே என்ன பெயர்? நல்ல சமாரியன். நல்ல சமாரியன். இதில் ஏதேனும் 3 செய்தால் நீங்கள் முக்கால் சமாரியன், முழு சமாரியனாக இருக்க மாட்டீர்கள். ஆகையினால் அருமையானவர்களே, நீங்கள் முழுமையாக கொடுக்கக்கூடிய நல்ல சமாரியனாக இருங்கள். அருமையானவர்களே, ஒரு பக்தன் சொல்லுகிறான், ஆராதனையிலேயே ரொம்ப துக்கமான நேரம் எதுன்னா காணிக்கை எடுக்க நேரமா. The spirit of heaviness சொல்லியிருக்கிறார் ஆங்கிலத்தில். The spirit of heaviness, இழைப்பு. எடுத்துட்டாங்கப்பா டப்பாவை. என் பிரியமான சகோதரனி, அப்படி நினைக்கிற ஒருவரும் நம்முடைய சபையில் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறேன்.
ஆனால் கொடுப்பதிலே இன்றைக்கு மனம் சரித்து சந்தோஷமாய் கொடுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயத்தினாலும் அல்ல, மனதில் நிர்ணயித்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, காணிக்கை கொடுக்க ஒரு உற்சாகம் வேண்டும். காணிக்கை நீங்க போடும்போது கர்த்தர் உங்க கையை பார்க்க மாட்டார், முகத்தை பார்ப்பார். முகம் 6:30 மாதிரி இருக்கும். என் அருமை சகோதரனே சகோதரி, உங்க வீட்டில் யாருக்காவது சாப்பாடு போடும்போது முகத்தோடு வச்சு பாருங்க. வேணுமா, வேண்டாம்மா. என் பிரியமான சகோதரனே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதற்கு முன்பு ஒரு தீர்மானம் வேணும். ஏதோ கையில் வந்ததை போடுவோம் என்றல்ல, தீர்மானம் வேண்டும். என் பிரியமான சகோதரனே, நீங்கள் இன்றைக்கு காணிக்கை கொடுத்தீர்கள், இனியும் காணிக்கை கொடுக்க போகிறீர்கள் கிடியர் இன்டர்நேஷனலுக்கு. நீங்கள் கொடுப்பதற்கு முன்பு என் கையில் என்ன வருமோ அதை கொடுக்கிறேன் என்று எப்தாவை போல பொருத்தனை பண்ணாதீர்கள். தீர்மானமாய் சொல்ல வேண்டும். நான் 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நீங்கள் பையிலிருந்து எடுக்கும்போது 20 ரூபாய் வருமானால் 20 ரூபாயை இவர் பார்த்துட்டாரே, இப்போ திரும்ப போட்டு 10 எடுத்தா கஞ்சத்தலன்னு சொல்வாரே அப்படின்னு சொல்லி 20 போடாதீர்கள். நீங்கள் தீர்மானம் பண்ணின 10 ரூபாயை போடுங்கள். அதுதான் காணிக்கை. இன்னொரு 10 ரூபாயை சேர்த்து போட்டால் அது விக்கிரக ஆராதனை, மனோ விருப்பம். அதை செய்யாதீர்கள். 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் 1000 கொடுங்கள். 1001 என்று கொடுப்பீர்கள். ஆனால் 1 மாம்சீகம். நீங்கள் தீர்மானித்ததைத்தான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கொடுப்பதிலே நாம் நல்ல கொள்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தன் மகனிடத்தில் 2 ரூபாய் கொடுத்தார்கள். தம்பி, இந்த 1 ரூபாய் காணிக்கை போடு, இந்த 1 ரூபாய் ஐஸ் கேண்டி வாங்கி சாப்பிடு. சர்ச்சில் வரும்போது பையன் துள்ளி ஓடி போகும்போது 1 ரூபாய் சாக்கடையில் விழுந்து விட்டது. ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்போது ஐஸ் கேண்டி சாப்பிட்டு கொண்டு போனான். தம்பி, ஆராதனை காணிக்கை போட்டாயா என்று. அம்மா, நான் போகும்போது காணிக்கை காசு சாக்கடையில் விழுந்து விட்டது, ஐஸ் கேண்டி காசு மாத்திரம்தான் என்னிடத்தில் இருந்தது. 2 ரூபாயில் எது கீழே விழுந்ததோ அது என்ன காசு? சாக்கடை. கையில் இருக்கிற காசு ஐஸ் கேண்டி. தந்திரமான பையன். அதுதான் நாம் அப்படி தந்திரமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இக்காரியத்திலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு மனிதன் சொன்னானா, காணிக்கை எப்படி கொடுக்கிறான் கேட்கும்போது அவன் சொன்னானா, நான் கர்த்தருக்கே விட்டு விடுகிறேன். சம்பளம் வாங்கின உடனே நான் ஒரு மைதானத்தில் நின்று, என் ஆண்டவரே, என் காணிக்கை என்னுடைய காசை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்க தூக்கி எறிவேன். மேலே போவதெல்லாம் அவருக்கு, கீழே விடுவதெல்லாம் எனக்கு. என் பிரியமான சகோதரனே சகோதரன், கொடுப்பதிலே உற்சாகமா ஞானமா இருப்போம். அருமையானவர்களே, கடைசியாக ஒன்று நினைவில் வையுங்கள். நம்முடைய பொருளாதாரம் சாத்தானிலே தாக்கப்படும். அவர் ஃபைனான்ஸ் will be attacked by Satan. நம்முடைய பொருளாதாரம் சாத்தானிலே தாக்கப்படும். ஆகையினாலே எப்படி நீங்க சம்பளம் வாங்கின உடனேயே தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள். செலுத்தாமல் வைப்பீர்களானால் சாத்தான் வேண்டாத செலவுகளை கொண்டு வருவான், பண நஷ்டத்தை கொண்டு வருவான். ஐயோ, வைத்திருந்த 1000 ரூபாயை காணவில்லை என்று தேடி தேடி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஆகவே பொருளாதாரத்தில் சாத்தானுடைய தாக்குதல் இருக்கும். ஆகையினாலே
ஜெபித்து கர்த்தருக்கு கொடுப்பதை கொடுத்து மற்றதை ஜெபத்திலே மூடி வையுங்கள். கர்த்தர் காத்துக் கொள்வார். இரண்டாவதாக, உங்கள் பணத்தை நீங்கள் சரியான எஜமானாக இருக்க வேண்டும். சகோதரிகளே, ஒரு புடவை கடைக்கு போற உடனே இந்த பேட்டர்ன் என்னிடத்தில் இல்லை, இதை நான் வாங்க வேண்டும், அப்படி ஆசைப்படாதீர்கள் அருமையானவர்களே. உங்களுக்கு தேவையாக இருந்ததை மாத்திரம் வாங்க. பார்க்கின்ற பொருளை எல்லாம் வாங்கி வீட்டில் வைத்தோமானால் சாத்தானுடைய பொருளாதாரத்தில் விளையாடுவான். நீங்கள் அது அப்படி விருப்பமானதை எல்லாம் வாங்காதீர்கள். தேவன் உங்களை வாங்க சொன்னதை மாத்திரம் வாங்குங்கள் அருமையானவர்களே. நான் என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். 1991 ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரையிலும் என் வீட்டிலே ஒரு கிரைண்டர், ஒரு மிக்ஸி எதுவுமே கிடையாது. எல்லா வேலையும் என் மனைவியை செய்தாள். வாங்க முடியாததால் அல்ல, வாங்கி என் வீட்டை வளர்ப்பேன். ஆனால் இந்த ஊழியம் தடுமாறுற நிலைமை இருந்தது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் நம்மை வெறுத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வீணான காரியங்களில் பணத்தை செலவிடாதீர்கள் அருமையானவர்களே. அடுத்ததாக மல்கியா 3:10, தசம பாகத்தை கொடுப்பது கொடுக்கிற ஆவி அல்ல. இப்போ சகோதரர் ரவி பிரசாத்திடம் நான் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னு வைத்துக் கொள்வோம். ஒரு 2 மாதத்தில் தருகிறேன்னு சொல்லி 1 மாதத்திலே கொண்டு போய் திருப்பி கொடுக்கிறேன். என்ன பிரதர், என்ன பாஸ்டர், சீக்கிரமே கொண்டு வந்து விட்டீர்கள்? ஆமாம், இந்தார்கள். ஏன் இப்படி பணத்தை ரவி பிரசாத்திடம் கொடுத்தீர்கள்? எனக்கு கொடுக்கிற ஆவி இருக்கிறது, அதனாலே கொடுத்தேன். இது கொடுக்கிற ஆவி அல்ல, எடுக்கிற ஆவி இல்லாதனாலே கொடுத்தேன். அது அவருடைய பணம். அவருடைய பணத்தை அவருக்கு கொடுப்பது கொடுக்கிற ஆவி அல்ல. தசம பாகம் கர்த்தருடையது. கர்த்தருடையது கொடுப்பது கொடுக்கும் ஆவி அல்ல. இட் இஸ் நாட் தி ஸ்பிரிட் ஆஃப் கிவிங், இட் இஸ் a spirit of integrity. அது நாணயத்தின் ஆவி, அது நேர்மையின் ஆவி. கொடுக்காவிட்டால் அது திருட்டுத்தனமான ஆவி. ஆகையினால் தசமப்பாக செலுத்துவது கொடுக்கிறேன் என்று பெருமை கொள்ள முடியாது. தேவனுக்கு கொடுக்கிற அருமையான பிள்ளை. ஆகையினால் இந்த நாட்களில் அருமையான பிள்ளை, உங்களுடைய எல்லா கொடுப்பதையும் கர்த்தருக்குள்ளாக கொண்டு வாருங்கள். உங்கள் பணத்தை இன்று முதல் ஜாக்கிரதையாக செலவழியுங்கள். ஒரு பேனாவோ ஒரு புடவையோ எதுவானாலும், ஒரு பேண்டோ ஷர்ட் அளவுக்கு அதிகமாய் வாங்காதீர்கள். உங்களுக்கு உள்ளதை வெற்று தரித்திரருக்கு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுப்பதிலே முதன்மையாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு சிற்றரசன், அவன் சிறு பையனாக இருக்கும்போது குயின் விக்டோரியாவுக்கு கோஹினூர் வைரத்தை பரிசளித்தான். பிற்காலத்திலே வளர்ந்து அவன் பெரியவனான பொழுது பிரிட்டிஷ் குயினை லண்டன் நகரத்தில் சந்திக்கும் போது இந்த அரசன் சொன்னான், சிறு பிள்ளையாக இருக்கும்போது நான் விலையேற பெற்ற ஒரு கோஹினூர் வைரத்தை உங்களுக்கு பரிசாக அளித்தேன், அதை நான் திரும்ப பார்க்க விரும்புகிறேன் என்றார். குயின் விக்டோரியாவுக்கு மிகுந்த ஆச்சரியம். கொடுத்ததை திரும்ப பார்க்க விரும்புகிறான் என்று பக்கிங்ஹாம் பேலஸில் இருந்து அதை வரவழைத்து அந்த அரசன் கையிலே கொடுத்தார். அந்த சிற்றரசன் இப்போது ஒரு பெரியவன் அந்த கோஹினூர் வைரத்தை தன் கையில் எடுத்து முழங்காலில் நின்று குயின் விக்டோரியாவை பார்த்து, சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது இதன் விலை என்னதென்று அறியாதபடி நான் இதை உங்களுக்கு அர்ப்பணித்தேன். இப்பொழுது இதனுடைய விலை எவ்வளவு என்று அறிந்து முழு உணர்வோடு
முழு உள்ளத்தோடு இதை மறுபடியும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்றார். இன்றைக்கு நாம் நம்மை மறுபடியும் அர்ப்பணிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்களோடு பேசியிருக்கிறீர். வாங்குவதை பார்க்கணும் கொடுப்பது நலம் என்று எங்களை சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 27 ஆண்டுகளில் இன்றுதான் முதலாக கொடுப்பதை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த பாடத்தை கற்று உமக்கென்று கொடுக்க, நாங்கள் தியாகமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் சொன்ன வார்த்தைகள் காற்றோடு கலந்து ஒன்றுமில்லாமல் போய்விடவில்லை. சத்திய வேதத்தில் வடிவெடுத்து எங்கள் வாழ்க்கையிலே அது உருவெடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.